ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த டிசைனர் ப்ளவுஸோட ரேட்டும் அதே 350 ரூபா தான். நான் வந்து 2 பேட்டர்னாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் போட்டேன். இது வந்து 2வது பேட்டர்ன். ஃபஸ்ட்டு வந்து நான் நாட்டுக்காக அந்த ரோப்பு, அதுக்கப்புறம் இந்த டேசில்ஸ் அதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். லட்கான்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தண்ணி விழுந்தால் எப்படி இருக்கும், ட்ராப்ஸ் மாதிரி, அந்த டைப்பில் வந்து இந்த லட்கன் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். என்னால் முடியலை. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தைச்சிருவோன்னு சொல்லி தான் இதில் வந்து அப்படியே தைச்சிட்டு வரேன். எப்போவுமே இந்த மாதிரி டேசில்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் கலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக தெரியும். அந்த டேர்ன் பண்ணி வெளியே எடுக்கும்போது அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒன்று வந்து உள்ளே இருக்கிறது ப்ளவுஸ் கலர், வெளியே இருக்கிறது சாரீ கலர். இதுக்கப்புறம் டிசைனுக்கான துணி வந்து சாரீலேருந்து எடுத்திருக்கேன். ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே அட்டாச் பண்ணி தைக்கணும். எப்படி தைக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறது ரைட் சைடு, அந்த க்ரீன் கலர் இருக்கிறது ரைட் சைடு, ரெட் கலர் வந்து மேலே இருக்கிறது ராங் சைடு, அடியில் இருக்கிறது ரைட் சைடு. ரைட் சைடையும் டச் பண்ண மாதிரி வச்சு தைச்சி திருப்பி எடுக்கணும். இந்த டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் நான் ரெடி பண்ணேன். ஆனால் சில்க் சாரியில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஜார்ஜெட் சாரீ, சிஃபான் சாரீ அந்த மாதிரி வரும். அந்த மாதிரியில் சாரியில் ரெடி பண்ணியிருந்தா நீட்டாக இருந்திருக்கும். இது என்னமோ எனக்கு கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 1 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். அடியில் ஒரு துணி இருக்குது, மேலே ஒரு துணி இருக்குது, 2 துணி இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே வந்து திருப்பி வெளியே எடுக்கணும். ரேட் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக தைச்சி கொடுக்குறீங்க. 300, 350, 300 கூட கிடையாது, 350, 400, 450 வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக ஒர்க் லோடு இருக்காது, நீட்டான லுக் வந்து இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ரெட் கலர், ரெட் அண்ட் பிங்க்கு, இந்த பக்கம் வந்து க்ரீன் கலர். இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட தையல் இருக்கும். முன்பக்கமும் தையல் இருக்கும், பின்பக்கமும் தையல் இருக்கும். அந்த 2 தையலையும் நேராக வச்சுட்டு அந்த தையலுக்கு மேலேயே தையல் போட்டு வரணும். இது வந்து நம்ம டபுள் கலராக எடுத்திருக்கோம். சிங்கிள் கலராக எடுத்திங்கன்னா 2 தனியாக தைக்கிற மாதிரி இருக்கும். இது டபுள் கலர் வேணும் அப்படிங்கிறக்காட்டிக்கு இந்த மெத்தடில் நான் தைச்சிருக்கேன். இதோட அளவு வந்து சாரியோட ஃபுல் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வரும்ல அந்த நீளம். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 4 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணுறேன். கிளாத்தை வந்து அந்த ஃபுல் நீளத்தையும் 4 இன்ச்சாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதில் சின்ன ஒர்க் ஒன்று இருக்குது. நம்ம ஹெம்மிங் பண்ணுற இதில் சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் கலர் வந்து உள் பக்கமாக வரணுன்னா ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ரெட் கலர் நூல் எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு
அதுக்குள்ளே சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக ஊசியில் விட்டு விட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்த லாஸ்ட் வந்தோடனே நீடில் வெளியே எடுத்துட்டு டைட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாக அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக அந்த இடத்துல நாட் போட்டுறணும். முடிஞ்ச வரைக்கும் சேம் கலர் த்ரெட் எடுங்க. ஒரு 2-3 டைட்டாக நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ரெடி பண்ணிட்டேன் இது ஃபுல்லாகவே. இது வந்து நடுவில் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன பஃப் அதை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ப்ளவுஸில் பேக் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். டாட்டு பேக்கில் வந்து 2 இன்ச் பீஸ் வந்து மடித்து அடிக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தையல் வந்து 2 தையல் போட்டிருக்கேன். ஒன்று வந்து நம்ம நார்மலாக லைனிங் ஜாயின் பண்ணும்போது போடுற தையல், அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஃபுல் நெக் ரவுண்டுக்குமே போட்டிருக்கேன். ஷோல்டர் ஜாயினிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 2ஆவதாக போட்ட தையல் மேலே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு தையல் வந்து நெக் லைனோடது, அதை அடித்து திருப்பினா உள்ளே போயிடும். 2ஆவது வந்து லேஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துல தையல் போட்டு வரேன். ஒரு பீஸாக பக்கம் பக்கமாக, ரொம்ப ஒட்டினாப்புல இல்லை, ரொம்ப பக்கம் பக்கமாக வச்சு மேலே மேலே வச்சு தைக்காமல் பக்கம் பக்கமாக வச்சு தைச்சிட்டு வரேன். இதே மாதிரி அந்த நெக்லைன் ஃபுல்லாமே வச்சு தைக்கணும். டர்னிங் அந்த வளைவு பகுதி வரும்போது ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உள் பக்கமாக கொஞ்சம் தள்ளி இழுத்து வந்துடும். அதனால் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தைச்சிட்டு வாங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு அது மேலே லேஸ் வச்சு ஜாயின் பண்ணால் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே தெரியாது. அப்படியே சின்ன சின்னதாக வச்சு வச்சு தள்ளி தையல் போட்டு வந்துடணும். அந்த வளைவு பகுதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைக்கணும். இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஒரு கலர், வெளியே ஒரு கலர். ஆனால் இந்த சில்க் சாரீக்கு எனக்கு பார்க்கும்போது எனக்கு செட் ஆகலை. சரி, இருந்தாலும் இந்த மெத்தடு ஒரு டைம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சேன். அவ்வளோதான், ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் 2 பார்ட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். நெக் லைனில் வந்து ஹெம்மிங் பண்ணுற பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் லேஸ் வைக்க முடியும். இது வந்து ஃப்ரண்ட் 2 பார்ட்டு. இந்த 2த்தையும் வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா 2 வாட்டி தையல் போட்டுட்டு அந்த மேலே பாயிண்ட் 2ல் ஒரு தையல் போட்டுருங்க. அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இன்னொரு மெத்தடு இருக்குது. அது வந்து
லைனிங் ஜாயின் பண்ணும்போது அதை வந்து பண்ணுவாங்க. அது நீட்டாக இருக்கும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங்கோட பீஸ் எடுத்து கிராஸ் பீஸ் எடுத்து ஸ்டிச் பாயிண்ட் வரணும். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் தைப்பேன். ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த கிராமத்தில் இவங்க வந்து ஒரு 300-400 உங்களுக்கு அதிகமான ரேட்டு. இதே சிட்டியில் அல்லது மெயினில் நான் கடை வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு 600 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினேன்னா நிறைய பேட்ச் ஒர்க் வந்து நான் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், ஹை ரேஞ்சாகவும் தெரியணும். அதுக்காக நான் இந்த மெத்தட் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின்லேருந்து 2 இன்ச் வந்து கீழே. முடிஞ்ச வரைக்கும் ரோப் வந்து கையோடவே அட்டாச் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஹெம்மிங் பண்ணும்போதே உள்ளே வச்சு அது தைச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து தெரியாது. நம்ம தையல் வந்து வெளியே தெரியாது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ரோப்போட எக்ஸ்ட்ரா பீஸும் வெளியே தெரியாது. கிராஸ் பீஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைனில் மேலே ஒரு தையலும் போட்டு எடுத்தாச்சு. அந்த ரோப்பும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு மேலே தையல் போட்டு வரேன். அப்படியே விட்டால் ஒரு மாதிரி சுருண்டு வந்த மாதிரி இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் கலர் மேலே மட்டும் அந்த ஓரத்துலேயே நான் வந்து தையல் போட்டு வரேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இந்த மாதிரி இருந்துச்சு இந்த சில்க் சாரீக்கு. ஆனால் டிசைன் நல்லாயிருக்கு. இந்த சாரீ இந்த கிளாத்துக்கு வந்து செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. கீழே அடியில் இருக்க துணியும் கரெக்டாக நீவி விட்டு தைக்கணும். இல்லைனா உள்ளே சுருண்டுக்கும். உள்ள லைனிங்கோடு அந்த துணி வந்து சுருண்டுக்கும். அதனால் பார்த்து அவுட்லைனில் தைக்கும்போது கரெக்டாக தைச்சிட்டு வரணும். இதே மாதிரி அந்த நெக்லைன் இருக்க ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவே தையல் போட்டு வரணும். லேஸ் வச்சதுக்கப்புறம் இப்படி வந்து தைக்க முடியாது. ஏன்னா டேர்ன் பண்ணி திருப்ப முடியாது. அதனால இதை முன்னாடியே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து ஒரு லைன் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் அவுட்லுக். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன் தேவைப்பட்டா நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.